ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு பிள்ளையே, நாளையே நீ நினைத்து உருகிய ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக கடந்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காவிடில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி, அப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் அப்பாவிற்கு இருக்கின்றது. மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள். நீ கூட ஒளித்து போன துன்பம் என எத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய்? எதற்காக இவ்வளவு எனக்கு தந்து இருக்கின்றாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்டாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட கிடையாது. அனுபவங்களை தரவே நான் இதையெல்லாம் உனக்கு தருகின்றேன் என்று நீ புரிந்து கொள். உன்னால் முடியாத போது நான் கை நீட்டி இழுத்து கொள்கின்றேன். எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். அவையெல்லாம் விதி என்ற வசத்தால் நடைபெறுவது. தோல்வி வருவது போல நிலை வந்தாலும் என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்து விட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். விதியை மாற்றும் இயல்பு என்னுடைய அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டது. நீ இவ்வளவு சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய துக்கம் அனைத்தும் முடிந்து விட்டது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதித்து விட்டாய். உனது கரங்களை நான் பிடித்து உள்ளேன். தைரியமாக நட, நம்பிக்கையோடு இரு, வெற்றி நமதே. நீ என்னை அழைத்தால் நிச்சயம் நான் உன் கண்ணெதிரே தோன்றுவேன். கோடி புண்ணியம் படைத்தவர்கள் மட்டுமே இப்பதிவை கேட்டிருக்க முடியும். நிச்சயம் நீ என்னை அழைத்தால் நான் உனக்காக வருவேன். உனக்காக வந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன். நாளையே நீ எந்த விஷயத்திற்காக விரும்பி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்க போகின்றது. பிறகு நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய். காத்து கொண்டே இரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.